வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் எலுமிச்சம் பழம் நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். அதுவும் குறைந்த விலையில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம் மற்றும் நார்சத்துக்கள், விட்டமின் ஏ, இரும்புச்சத்து, இது போல் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக நமக்கு இந்த எலுமிச்சம் பழம் கிடைக்குது. நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு அதை நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு என்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். ஒருவேளை இறுக்கங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால் மூளை மற்றும் நரம்புகள் வெகுவாக தூண்டப்படும். மூளை நரம்புகளும் தூண்டப்படும் போது அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்த்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர்லேருந்து விடுபடணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்துக்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த எலுமிச்சை ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் நீங்கள் ஒரு டம்ளர், அதாவது ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களால் குறைக்க முடியும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தினமும் நீங்கள் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எப்படி இதன் மூலமாக உங்களுக்கு வெயிட் வந்து குறையுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். அதுக்காக நம்ம வந்து உணவுகளை சாப்பிடாம பட்டினி கிடந்தெல்லாம் உடல் எடையை குறைக்க முடியாது. அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எலுமிச்சை ஜூஸில் நீர் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. ஸோ இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட வெயிட்டை நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக எலுமிச்சை நீரில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் தொற்றுகள் இருக்கும். அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நீக்கிறதுக்காக தான் நம்ம எலுமிச்சை நீரில் வாய் கொப்பளிக்கிறோம். அப்போ தொண்டையில் போயிட்டு அந்த எலுமிச்சை நீர் பரும்போது எலுமிச்சை நீரில் இருக்கக்கூடிய அந்த உயர்த்த கிருமி நாசினி, அந்த ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர் தொற்றுகளோட ஃபைட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அகற்றிடும். அதன் மூலமாக தொண்டை வலியோ, தொண்டை கோளாறோ, தொண்டை புண்ணோ எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த உயர்தர கிருமி நாசினியான எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தை எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பிபி ப்ராப்ளத்தெல்லாம் ஏற்கனவே எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஏற்படாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ரத்த கொதிப்பெல்லாம் ஏற்படாமல் நம்மளை பராமரித்து நம்மளுடைய வேலைகளை அன்றாடம் சுறுசுறுப்பாக செய்ய வைக்கிறதுக்கான அந்த ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் தான். அதனால தான் தினமும் ஒரு டம்ளர் நம்ம ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ஓய்வளித்து விட்டு நம்மை மீண்டும் புதுப்பித்து கொண்டு ரத்த கொதிப்பெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாகலன்னு வச்சுக்கலாம், உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தினமும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்ததால் செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி உணவுகளால் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூட உங்களுக்கு வராமல் சரியாயிடும். இப்போ
இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையில் அவஸ்தைப்படுபவர்கள்லாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் அவங்களுக்கு மேற்பட்டு மலக்குடல்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவங்க உடனடி நிவாரணம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, இந்த மாதிரி எந்த செரிமானம் பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலி உங்களுக்கு குணமாயிட்டு எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் அமிலம் வந்து உங்களுடைய மூட்டுகளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிந்து கொள்ளும். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவை இது வந்து குறைத்து மூட்டு வலியை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் ஒரு 40 வயசுலங்க அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் இப்போ இருந்தே நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. pH அளவுகள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு, அதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே அது குணப்படுத்துறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல் அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவை வந்து ஏற்படுத்துது. எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து தகர்த்துரும். pH-ஆல எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு அதனால தான் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிப்பதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும். ஸோ இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விரைவில் நலம் கிடைக்கும், ஒரு தீர்வு காண இயலும். முதல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக சேரும், நச்சு கிருமிகள் அதிகமாக சேர்ந்து கல்லீரல் அழற்சி நோய் ஏற்பட்டு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை மரணத்திற்கே வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் அளவாக சாப்பிட்டு மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலை வந்து மீண்டும் மீண்டும் அதனுடைய செல்களை வந்து ஆரோக்கியமான முறையில் புதுப்பித்து கொண்டு ஒரு புத்தம் புதிய உறுப்பாக கல்லீரலை வந்து மாற்றிக்கொள்ளலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடலை ஆரோக்கியமாக வைப்பதை காட்டிலும் சருமத்தையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை தினமும் நீங்கள் அதை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி எடுத்துக்கொள்ளும் போது தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோல் அமைப்பு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிட்டு உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், கழிவுகள், அழுக்குகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து உள்ளிருந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து வெளியேற்றிட்டதால உள்ளிருந்தே உங்களுடைய சருமம் வந்து ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலமாக இருக்கும். எந்த விதமான சரும தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை உங்களால் பெற முடியும். சீரான சுவாசத்தை வந்து பெறுவதற்கு, அந்த வாய் துர்நாற்றத்தை நீக்கி நுரையீரல் தொற்றுகளை குறைக்கிறதுக்கு, சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்களில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிஞ்சிரும். நுரையீரலில் வந்து சளி தொற்றுகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். காச நோய், அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடுதலை சிரமம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்பட்டு வாய் புத்துணர்ச்சியாக இருக்கும். வாய் துர்நாற்றம் வந்து போக்கிட்டு சுவாச புத்துணர்ச்சியை நீங்கள் பெறலாம். ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸ் இருக்கிறதால இது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போல் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி ஜூஸாக தினமும் எடுத்துக்கொண்டு வாங்க, நலம் பெறலாம். ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.